இந்த தீர்ப்பினுடைய விளைவாக என்ன நடக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டெக்கான் கிரானிக்கல்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. அது வந்து திமுக மட்டும் இந்த அதிமுகவினுடைய பின்னடைவின் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு தயாராக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் அதற்காக காத்திருக்கிறது அப்படின்னு அந்த ஸ்டோரி வந்து சொல்லுது. அந்த ஸ்டோரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்கிட்ட கேட்டா அவர் முதல்ல அவர்கிட்டே ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு காத்திருப்பு இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில? அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பிஜேபியினுடைய வளர்ச்சியில சரித்திரத்துல 2014 ஒரு வாட்டர் ஷெட் ஈவெண்ட். ஏனென்றால் நான் வந்து களத்திலே போட்டியிலும் இருந்தவன். நீங்கள் இதுக்கு முன்னாடியும் நான் 89 பல தேர்தல்கள் நின்று இருக்கேன். தனியாக நின்ன காலத்தில், கட்சி அறிமுகமாகாமல் இருந்த காலகட்டத்தில் கூட. ஆனால் இந்த முறை கவனிக்க முடிஞ்ச ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், எல்லா கிராமங்களிலும், உட்கடை கிராமங்கள் உட்பட எந்த சமுதாய வேறுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்கள் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும். எந்த அளவுக்குன்னா, நான் கீழே இறங்கி இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது கீழே வாகனத்திலிருந்து பேசிட்டு என்ன பண்ணுவேன், இந்த ஒதுங்கி இருக்கிற இளைஞர்கள்ட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி எனக்காக நாங்கள் உங்களுக்காக ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம்பாங்க. ஆக நீங்கள் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மோடி அவர்களுடைய தலைமைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட எல்லா இடங்களிலும் 18, 20, 25% வரை பிஜேபிக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு. ஆகவே இப்போ நான் வந்து இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்றுகின்ற அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி இருக்குன்னு பேச வரல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய growth கிராஃப் அப்வர்டாக இருக்கு. ஆகவே இந்த சமயத்தில் அதிமுக மட்டுமே வலிமையாக களத்தில் இருக்கின்ற சூழ்நிலை. திமுக ஆல்ரெடி அது தலைமையின் கரப்ஷன், குடும்ப சண்டைகள், இதனால அது கொஞ்சம் முடங்கி போயிருக்கு. இட் இஸ் இன் டிசேரி. அதனால அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு அதிமுகவினுடைய இப்போ அமைய போகின்ற ஒரு தலைமையிலான ஆட்சி மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னால், அவர்களுக்கு ஆல்டர்னேட்டா பிஜேபி மட்டும்தான் களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய களத்துல பிஜேபி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்றாங்க, திமுக அதிமுக ரெண்டுமே வந்து கரப்ஷனால, ஊழலால கெட்ட பேர்ல இருக்கு, அதனால பிஜேபி மட்டும்தான் ஊழலுக்கு எதிராக இங்க பேச முடியும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. தமிழ்நாடு பிஜேபி தலைவரும் சொல்றாங்க. இப்போ ராஜாவும் ஒன்லி ஆல்டர்னேட்டிவே பிஜேபி தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஊழல் அப்படின்ற முதல்ல அந்த நீங்க சொன்ன உங்களுடைய கேள்வியிலிருந்து அதை எடுத்துக்கிறேன். ஊழல் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியனை மட்டும் வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா வந்துட்டு எபோவ் கரப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அபோவ் கரப்ஷன் இல்ல, இது போக இது உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இல்ல. அதுவும் கிடையாது. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே இங்க ஒரு விவாதத்துல நான் குறிப்பிட்டதை போல ஊழல் என்கின்ற இடத்திலிருந்து இந்த நாடு கொள்ளை என்கின்ற இடத்திற்கு வந்திருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் சஜன் ஜிண்டால் அப்படின்னு சொல்லி JSW ஸ்டீல்ஸ் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்தினுடைய தலைவர் மும்பையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, நீங்கள்லாம் வந்துட்டு இந்த 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழலெல்லாம் பற்றி பெருசாக பேசுகிறீங்க. இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுரங்க கொள்கை என்ற பேரில் இந்த நாட்டில் சுரங்கத்தில் நடக்கக்கூடிய கொள்ளையை பற்றி நீங்கள் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அதோட ஒப்பிட்டா இது ஒன்றுமே கிடையாது. இந்த நாட்டில் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இரும்பு தாதை எடுத்துக்கிட்டு போய் எங்கே வேணாலும் வித்துடலாம், 400 ரூபா கொடுத்துட்டு போனால் போதும் ஒரு டன்னுக்கு, எங்கே வேணாலும் வித்துட்டு எதை வேணாலும் எடுத்துக்கலான்றாங்க. இந்த நாட்டில் இரும்பு தாது உற்பத்தி போதுமான அளவு இருக்குது. ஆனால் அது உருக்கு தொழிற்சாலைகளுக்கு வர்றதுல வந்துட்டு டிஃபிகல்ட்டி இருக்குது. நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, எ பாலிசி, உச்சநீதிமன்றத்தால் கூட தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கொள்கை இந்த நாட்டில் ஒரு கொள்ளைக்கு வழிவகுத்து கொண்டு இருப்பதைத்தான் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு என்பது நம்மளுக்கு காட்டுச்சு. ஒதுக்கீட்டு அது நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா எல்லா நான் சொல்லி பாருங்க 92 தெளிவா சொல்றேன். அதாவது நீங்க ஒரு அரசியல் ஊழல் அப்படின்ற ஒரு இடத்துல நிலக்கரியில இருந்து நீங்க ஆரம்பிச்சாலும் அதனுடைய ரெலவன்ஸ் டு தமிழ்நாடுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லது. நான் வந்துடுறேன், நிச்சயமா நான் வரேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, அந்த ஊழலினுடைய முழு பரிமாணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டினுடைய வாக்காளராகவோ தமிழ்நாட்டில் இருந்து சென்ற இந்திய குடிமகனாகவோ எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, நாம வந்துட்டு அந்த ஒரு ஹோல்சம் இஷ்யூ எதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த நாடு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, அந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் அங்க அப்படின்றது இருக்க ஒப்பிட்டா தமிழ்நாட்டுல கம்மி. தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு லோ லெவல் தான். ஆனால் இந்த அகில இந்திய அடிப்படையில நடக்கக்கூடிய ஊழல் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, அதான் ஒரு நாள் வெடிச்சு வெளியில வருது. இருங்க முடிச்சிடுறேன். எனவே
ஊழல் என்கின்ற ஒரு விடயம் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு ஒரு முன்னணி இடத்தை தரும் என்கின்ற அந்த வாதம் தவறானது. இல்ல, அதாவது நான் தமிழ்நாட்டுக்கு அவர் சொன்னதை சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுவேன். அதாவது இந்த ஊழல்கள் இது புறா வந்தது இவ்வளோ பெரிய அளவிற்கு 1.76 lakh crores 1,86,000 கோடி அப்படின்லாம் வந்தது எல்லாமே 10 ஆண்டுகளில் ஒரு தரிகட்ட சர்க்கார். அதுக்கு தலைமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்று இருந்த காரணத்தால் ஆளுக்கால் லெஃப்ட் அண்ட் ரைட்டு லூட்டு பண்ணாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த 120 நாள்லேயே இந்தியாவில் உற்பத்தி என்கின்ற கொள்கை மேக் இன் இந்தியா என்பது போன்றது எல்லாத்துலேயுமே நாம் வந்து வேல்யூ அடிஷன் கொண்டு வந்து தான் நாம் வந்து இங்கே தொழிலும் இதுவும் செய்யணும்னு பாலிசி எடுத்திருக்கனால இதில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா இப்போது தலைமை, அதாவது தவறு செய்பவர்கள் ஊழல் செய்பவங்க எல்லா கட்சியிலும் இருக்கலாம். ஒன்று அதில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது அதையும் மக்கள் பார்க்குறாங்க. இருக்கிறதுக்குள்ள எது லெஸ்ஸர் ஈவில் ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதிமுக தலைமை, திமுக தலைமை இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு வந்ததுனால தான் அந்த ஹோல் ஸ்தாபனம் இன்னைக்கு தவிக்கிறது. இல்ல நீங்க இந்த அதனால இப்போ ஜெயலலிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு, இதனுடைய விசாரணை ஆரம்பிச்ச பிறகு 2 முறை தமிழ்நாட்டு மக்களால ஜெயலலிதா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா எப்பவுமே ஒன்று நம்ம நாட்டினுடைய சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடே ஒன் இஸ் எ ஜென்டில்மேன் அன்லெஸ் தி சார்ஜஸ் ஆர் ப்ரூவ்டு. அதனால இந்த தீர்ப்புக்கு பிறகு மக்களோட பெர்செப்ஷன் அபவுட் ஏடிஎம்கேயும் மாறுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. உங்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதான். நீங்க கவனிக்கணும். அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்னா, இன்றைக்கு இவர்கள் பேசுகின்ற எந்த விஷயமுமே இனிமே எடுபடாது தமிழ்நாட்டில். காரணம் என்னன்னா, திராவிட இயக்கங்கள் வெற்றுவாதங்களை முன்வைத்து மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். கோட்பாட்டு அளவுல பேசுறதாக இருந்தா இன்னொரு நாள் இல்ல. அதனால இன்னைக்கு எதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க? வேலை வாய்ப்பு, வேலைவாசியை கட்டுப்படுத்துறது, முன்னேற்றம் கொண்டு வருது, மின்சாரம் கொண்டு வருது. ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பிஜேபி இஸ் இன் ஃபோர் ஃப்ரண்ட். அதனால நிச்சயமா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் அதிகாரத்தை இழந்தவர்களும் புதிதாக காலூன்றி அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிறவங்களும் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்புக்கு பிறகு உத்வேகம் பெற்று அரசியல் செய்வாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த அதிமுக ஆட்சி அப்படின்றது வந்துட்டு கீழ்த்தட்டு மக்களிடம் வலிமையாக காலூன்றி இருக்கிறது. எந்த மக்கள் வாழ்க்கையில வந்துட்டு அன்றாட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்துல அது வலிமையாக, இந்த தீர்ப்பு அவங்க இடத்துல என்ன உணர்வை ஏற்படுத்தும்? பெருசா ஒன்னுத்தையுமே ஏற்படாது. அதான் சொல்ல வரேன். 53 கோடி ஊழல் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு சட்டத்தின் பார்வையிலிருந்து சரிதான். ஆனா இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற பெரிய பெரிய ஊழல்கள், ஒவ்வொரு நாளும் வெடிச்சு கிளம்பக்கூடிய அந்த செய்திகள், இதெல்லாம் பார்க்கும்போது இதை வச்சுக்கிட்டு அதிமுகவை தூர தள்ளி போட்டுடுவாங்க அப்படின்றது இல்லை. ஆனாலும் ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு தேடலும் ஒரு இடமும் இங்கே இருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, தொடர்ந்து இந்திய தேசிய அரசியல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் இன்று வரை இந்த கணம் வரை நமக்கென்று காவிரி நடுவர் மன்றத்தால் அளிக்கப்பட்ட தீர்ப்பின்படி தண்ணீர் வரவில்லை. அந்த அட்டவணைப்படி நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இன்று வரை அந்த சிக்கல் நிலவுகிறது. இன்று வரை அந்த அணைகள் நிரம்பினாத்தான், நிரம்பி வழிஞ்சாச்சும் கூடுதல் நீரை தூக்கி நம்மளுக்கு தர்றாங்க அப்படின்ற ஒரு நிலை. இன்று வரை 136 142 அடிக்கு கொண்டு போக முடியாத பெரியார் முல்லை பெரியாறு அணையினுடைய சிக்கல். இன்று வரை தஞ்சையில் மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகள் எதிர்க்கக்கூடிய மீத்தேன் எரிவாயு எடுப்பு திட்டத்தை இன்று வரை 100 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாநில கட்சிகள் கூச்சல் மாத்திரமே போட முடியும். ஒரு நாளும் நீங்கள் அதிகபட்சம் தீர்மானம் போடுறதும் கூச்சல் போடுறதும் தவிர மாநில கட்சிகளால் முடியாது. தேசிய கட்சி தான் தீர்வு கொண்டு வரும். பாரதிய ஜனதா கட்சி தீர்வு கொண்டு வரும். நிரந்தர தீர்வுகள், அது மீனவர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது நதிநீர் இணைப்பின் மூலமாக எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. நீங்க வெறும் கூச்சல் தான் சார் போடலாம். மாநில கட்சிகள் they are useless. சொல்லுங்க, ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. இடைவேளைக்கு அப்புறம் ஆமா மாநில கட்சிகள் இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.